எல்லா ரசிக பெருமக்களுக்கும் எனக்கு ஒரு வணக்கங்கள். நான் கர்நாடகாலேருந்து வர்றேன், தனசேகரன் சொல்லி. இப்போது பாஷா ரீரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டரும் நான் தான். நிறைய மொழி படங்கள் அங்கே ஷோ கேன்சல் ஆன தருணத்தில் இப்போ ரீரிலீஸில் ஜூலை 18 இந்த படம் வந்து எல்லா ஷோஸும் கரெக்டாக போச்சு பாஷா ரீரிலீஸில். இப்போ வரப்போகிற கோழியும் அது போல் பெரிய லெவலில் எல்லா மொழியிலையும் கர்நாடகாவில் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் தலைவருக்கு. சுமாராக 30 வருஷத்துக்கு முன்னே 30 செகண்டில் தலைவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்த நான் 30 வருஷமாக இன்னும் அவரை பார்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னே பாஷா திரைப்படத்தை நான் வாங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி அன்னைக்கு நடக்காம இன்னைக்கு ரீரிலீஸ் வாங்கி இப்போ வெற்றிகரமாக அதை ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். படத்தில் எவ்வளோ வசூல் வந்துச்சு? வசூல் நான் கிட்டத்தட்ட எல்லாம் எனக்கு ஒரு 6.5 லட்சம் ரூபாய் காஸ்ட் ஆச்சு. மழையின் காரணமாக வெறும் 3 லட்சம் ரூபாய் தான் வசூல் செய்யப்பட்டது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, மற்ற மொழி படங்கள், நம்ம தமிழ் படங்களே சின்ன படங்கள்லாம் அன்னைக்கு புது படங்கள் ரிலீஸ் ஆனதெல்லாம் அதில் சில படங்கள் ஷோவே கேன்சல் ஆகி போச்சு ஆடியன்ஸ் இல்லாமல். ஆனாலும் 30 வருஷம் விட்டு வந்த நம்ம தலைவரோட பாஷா படம் வெற்றிகரமாக எல்லா ஷோஸும் கம்ப்ளீட் பண்ணோம். அதுலேயும் நாங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஷேர் எடுத்தோம் டிஸ்ட்ரிபியூட்டராக. தலைவரோட பார்வைக்கு தான், நேயர்களோட பார்வைக்கு கூலி வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.